எவ்ரிவன் என்னோட டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா 14.3 பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து நம்ம 14.1 14.2 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 14.3ல ஃபஸ்ட் ரோமன் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 14.3ல செகண்ட் ரோமனில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்கிற பாலினாமியல் சம் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சம் வந்து where 5x square minus 6x divided 3x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கலான்னா 5x square minus 6x divided by 3x. இங்கே இப்போ பார்த்தோன்னா நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர்ஸில் வந்து எதுவுமே காமனாக இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அதனால் காமனாக எடுக்க முடியாது. ஆனால் வேரியபிள்ஸ் நம்ம காமனாக எடுக்கலாம் இல்லையா? வேரியபிள்ஸ் நம்ம காமனாக எடுக்கணும்னா எது இங்கே இருக்கிற இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் தான் லீஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாதுன்ற ஒரு கான்செப்ட் தான். அப்போ கொடுத்துருக்கிற வேரியபிளில் லீஸ்ட்டாக இருக்கிறது நம்ம எடுக்கணும். அப்போ லீஸ்ட் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் இருக்குது. அப்போ வெளியே எக்ஸ் எடுத்துட்டோன்னா இந்த 2 எக்ஸில் வந்து நம்மளுக்கு வெறும் ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், -6 கிடைக்கும். டிவைடட் பை இங்கே வந்து 3 இருக்கும், இன்ட்டு எக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸை நம்ம கேன்சல் அடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா வேர் 5x minus 6 divided by 3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்னன்னு பார்த்தோன்னா வேர் 3y power 8 minus 4y power 6 plus 5y power 4 divided y power 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3y power 8 minus 4y power 6 plus 5y power 4 divided by where y power 4. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் என்ன காமனாக எடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு நம்பர் செக் பண்ணோன்னா வெவ்வேறு நம்பராக இருக்குது, அதில் காமனாக எடுக்க முடியாது. ஆனால் வேரியபிள்ஸ் வந்து காமனாக இருக்குது. இங்கே y power 8 இருக்குது, y power 6 இருக்குது, y power 4 இருக்குது. அப்போ இந்த y power 6ல் 4 இருக்குது, y power 8லும் 4 இருக்குது. அப்போ நம்ம லீஸ்ட் என்ன இருக்குன்னா y power 4 வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னா 3y power 4. ஏன்னா 8ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4 தான் இருக்கும். ஓகேவா? மைனஸ் y power 6ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்குமா? அப்போ 4y power 2 இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா 5y எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம தான் வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ வெறும் 5 மட்டும்தான் வரும். டிவைடட் பை y power 4. இந்த y power 4 இந்த y power 4 நான் கேன்சல் வச்சிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேர் 3y power 4 minus 4y power 2 plus 5. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8x cube y square z square plus x square y cube z square plus x square y square z cube. Okay, divided by 4x square y square z square. இப்போ நம்ம இதில் என்ன காமனாக எடுக்க முடியும் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 8 போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ லீஸ்ட் இருக்குது என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாம். இங்கே y ஸ்கொயர் இருக்குது, இங்கே y க்யூப் இருக்குது, இங்கே y ஸ்கொயர். அப்போ லீஸ்ட் என்ன இருக்குது? y ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி z ஸ்கொயர் இருக்குது, z ஸ்கொயர் இருக்குது, z க்யூப் இருக்குது. லீஸ்ட்டாக வந்து z ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ வெளியே காமன் எடுத்துட்டேன்னா இந்த எக்ஸ் க்யூப்பில் எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் y க்யூப்பில் y போயிடுச்சுன்னா வெறும் y இருக்கும், z க்யூப்பில் z போயிடுச்சுன்னா வெறும் z மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை எனக்கு 4x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர், z ஸ்கொயர் y ஸ்கொயர் x ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் அடிச்சிடலாம். ஓகேவா? 4 1 சார், 4 2 சார். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 into x plus y plus z கிடச்சிருக்கு. அவள் தான் இந்த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்
fourth sum பார்க்கலாம். where x cube plus 2x square plus 3x divided 2x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ x cube plus 2x square plus 3x divided by 2x. இதில் என்ன நான் காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லீஸ்ட் இருக்கிற வேரியபிள் தான் நான் வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ லீஸ்ட் எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இருக்குது, ப்ளஸ் 3 மட்டும்தான் இருக்குது, டிவைடட் பை 2x இருக்குது. ஒரு எக்ஸ் நான் கேன்சல் அடிச்சிட்டேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை எனக்கு 2 தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? 14.3ல் ஃபஸ்ட் ரோமன் செகண்ட் ரோமன் முடிச்சிட்டோம். அதே 14.3ல் வந்து தேர்ட் ரோமன் பார்க்கலாம். தேர்ட் ரோமனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா 10x மைனஸ் 25 ஓகே டிவைடட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து 10x மைனஸ் 25 டிவைடட் பை 5 இருக்கா? இப்போ இதில் என்ன வேரியபிள் வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. அப்போ 10 25 வந்து ஒரே டேபிளில் போனோன்னா 5 டேபிளில் போகும் இல்லையா? அப்போ நம்ம இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ வெளியே 5 காமனாக எடுத்துடலாம். இதில் எத்தனை 5 இருக்குன்னா 2 5 இருக்குல்ல, 2x போட்டுக்கலாம். மைனஸ் 25ல் 5 எடுத்துருக்குன்னா 5 5 இருக்குது. ஓகேவா? டிவைடட் பை 5. இந்த 5 கேன்சல் அடிச்சிட்டோன்னா எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2x மைனஸ் 5. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். வேர் 10x ஓகே மைனஸ் 25 சேம் லைக் தட் டிவைடட் 2x மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2x மைனஸ் 5. அப்போ இதில் எனக்கு என்ன காமனாக எடுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 5 தான் காமனாக இருக்குது. 5 காமனாக எடுத்துடலாமா? அப்போ 5 டேபிளில் 2x மைனஸ் 5 கிடைக்கும், டிவைடட் பை 2x மைனஸ் 5. இப்போ இந்த 2x மைனஸ் 5 2x மைனஸ் 5 கேன்சல் அடிச்சிட்டோன்னா எனக்கு ஆன்சர் வந்து 5 மட்டும்தான். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ரோமனில் 10y கொடுத்துருக்காங்க, 6y ப்ளஸ் 21 கொடுத்துருக்காங்க, டிவைடட் எனக்கு 5 2y ப்ளஸ் 7. ஓகேவா? அப்போ எனக்கு செகண்ட் ஸ்டெப்பு 10y 6y ப்ளஸ் 21 டிவைடட் பை ஓகே 5 2y ப்ளஸ் 7. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 டேபிளில் 5 1 சார் 5 2 சார். அப்போ எனக்கு 2y இதில் என்ன காமனாக எடுக்க முடியும்? 3 வெளியே காமனாக எடுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு 3 2y ப்ளஸ் 7 டிவைடட் பை 2y ப்ளஸ் 7. இந்த 2y ப்ளஸ் 7 2y ப்ளஸ் 7 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஆன்சர் 3 2 6 வேர் 6y தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து 6y. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன். தேர்ட் ரோமில் ஃபோர்த் சம்மு 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் where 3y minus 24 divided 27xy z minus 8. ஓகேவா? இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா where 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் 3y minus 24 divided by 27xy z minus 8. இதில் 9 1 சார் 9 3 சார். இதில் எக்ஸு y கேன்சல், இதில் ஒரு y போயிடும், ஒரு x போயிடும். அப்போ எனக்கு எக்ஸ் y இல்லை 3 வெளியே காமன் எடுக்கலாமா? ஆக்சுவலி ஜெட்டு y கிடையாது z. அப்போ இதில் 3 நான் வெளியே காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு z மைனஸ் 8 கிடைக்குமா? டிவைடட் பை z மைனஸ் 8. z மைனஸ் 8 z மைனஸ் 8 கேன்சல் ஆச்சுன்னா
3xy. ஓகே ஓகே, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் xy மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதில் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 3 வெளியே நான் காமன் இருக்குது, கீழே ஒரு 3 மேலே ஒரு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ xy மட்டும்தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். 96 ABC where 3a minus 12 where 5b minus 30. ஓகேவா? டிவைடட் பை 144 a minus 4. ஓகே, b minus 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்படி இது நம்ம ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 2 4 சார் 8, ரிமைனிங் 1, 2 8 சார், 2 7 சார் 14, 2 2 சார், திரும்பி நம்ம கேன்சல் ஆகும் இல்லையா? 2 2 சார், 2 4 சார், 2 3 சார், 2 6 சார், அகைன் 2 1 சார், 2 2 சார், 2 1 சார், 2 8 சார், 2 6 சார், 2 9 சார், 3 2 சார், 3 3 சார். அப்போ 2/3 கிடச்சிருக்கு எனக்கு. ஏபிசி இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா 3a minus 12 இருக்குங்க. 3a minus 12, இது minus 12. அப்போ இதில் 3 வெளியே காமன் எடுத்துடலாமா? 3 எடுத்துட்டேன்னா a minus 4 கிடைக்குமா? அதே மாதிரி இங்கே 5 எடுத்துட்டோன்னா வெளியில் 5 எடுத்துக்கிறோன்னா இங்கே வந்து b minus 6 கிடைக்குமா? ஓகே, டிவைடட் பை a minus 4 into b minus 6. இங்கே எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 நான் கேன்சல் அடிச்சிடறேன் நான். ஓகேவா? இங்கே a minus 4 a minus 4 b minus 6 b minus 6 கேன்சல் அடிச்சிட்டேன்னா வேர் 2, இங்கே ஒரு 5 இருக்குது, 5 ABC. எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2 5 10 ABC. இதுதான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் ஆல்.